வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தின் எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்தின் எகிப்திலிருந்து அவர்களை ஆண்டவர் விடுவிக்க விரும்பின பொழுது மோசே, ஆரோன் என்கின்ற தலைவர்கள் மூலமாக அவர்களை விடுவித்து ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிற பொழுது மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நாம் நினைவிலே இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகிறது. இந்த ஆபத்திலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ள நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் பார்த்தாரு, நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் அடித்து அதை உங்கள் வீட்டினுடைய நிலவுகால்களில் அதனுடைய ரத்தத்தை என்ன செய்யுங்க, தெளித்து விடுங்கள். அந்த ரத்தத்தை நீங்கள் தெளித்து அந்த அடையாளத்தை ஆண்டவர் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த அடையாளத்தை அவங்க நிலைக்கால்களில் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்கள் என்ன செய்கிறாங்க, மேல் சட்டத்திலும் வாசல்கள் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அதே மாதிரி அவங்க செய்கிறாங்க. அப்படி செய்த பொழுது என்ன நடந்தது? இன்றைக்கி நாம் இப்பொழுது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற இந்த சூழ்நிலைகளையும் நாம் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சில ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் கேட்டு நாம் இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்குள்ளே விழிப்படைய வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கவனிங்க, நீங்கள் யாத்திராகமம் 12வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு. கவனிங்க, யாத்திராகமம் 12 இப்போ ஆண்டவர் வரக்கூடிய ஆபத்திற்கு ஒரு பரிகாரத்தை அல்லது ஒரு காரியத்தை செய்யும்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார். இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறது எதை குறிக்கிறது என்றால், அந்த ரத்தம் அது உங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். எந்த வீடு அடையாளமாக இருக்குதோ அந்த வீடு சங்காரத்திலிருந்து பாதுகாக்கப்படும். எந்த வீட்டில் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் காணப்படவில்லையோ அந்த வீட்டிலே சங்காரம் காணப்படும். இதை ஆண்டவர் அங்கே தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக சொல்லுகிறார். அதை போலவே அந்த ஜனங்கள் அப்படியே என்ன செய்கிறாங்க, செய்கிறார்கள். எந்த வீட்டில் இழப்பு ஏற்பட்டது, ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் தெளிக்கப்படாத வீடுகளிலே இழப்பு ஏற்பட்டது. ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளிலே பாதுகாப்பு உண்டானது. அல்லேலூயா. அவருடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்த பூமியிலே நாம் வாழ முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி ஏராளமான ஆபத்துகள், ஏராளமான வியாதிகள், ஏராளமான கொள்ளை நோய்கள், ஏராளமான இயற்கையினுடைய அழிவுகள், இதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீரே எங்கள் பாதுகாப்பு என்கின்ற அந்த விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்பிற்காக, அந்த அடைக்கலத்திற்காக, அந்த ஆதரவுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே தஞ்சம் புக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நமக்கு வேலை இருக்கலாம், பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கலாம், கை நிறைய நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது எதுவுமே எல்லா நேரத்திலும் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாது. ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரவேல் தேசத்திலே ஜனங்களை பாதுகாத்தது. அவரே நம்முடைய பாதுகாப்பு, அவரே நமக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை மறக்கக்கூடாது. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சொத்து அது தேவனுடைய பாதுகாப்பு.